இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. எள்ளடை செய்கிறதுக்காக உருண்டை பிடிச்சி வச்சுருக்காங்க. இதில் 2 பங்கு பச்சரிசி, 1 பங்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்து சோம்பு, சீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு ஒரு தட்டையான ஒரு கப்பை வச்சு அழுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி அடை வந்து ரெடி ஆகிடும். இது சுட சுட சூடான எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரும். இதை இங்கிட்டும் அங்கிட்டும் நல்லா திருப்பி விடணும். அப்போ தான் வந்துட்டு 2 சைடும் நல்லாவே வேகும். இது இந்த கடையில் நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம். ஸோ வீட்டில் வந்து இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் செய்கிறது. கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாகவே கொடுக்குறேன். நான் தான் வந்து போட்டு எடுக்கிறேன். அம்மா தான் வந்து தட்டி கொடுக்குறாங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.